வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். இன்னைக்கு நான் என்ன தகவல் சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல் தாங்க. பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவிடத்துல ஒருத்தர் நின்று அழுதுட்டு இருந்திருக்காரு. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோகன் ரானடே அப்படின்றவர் தான். என்னடா பேருக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே, இவர் ஏன் பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவிடத்துல போய் அழணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். வாங்க, இதுக்கு பின்னாடி ஒரு அழகான சரித்திர சம்பவம் இருக்கு. கோவா ஒரு காலத்துல போர்ச்சுகீசியருக்கு அடிமையா இருந்துச்சுங்க. அந்த விடுதலைக்காக போராடிய ஒரு போராட்ட வீரர் தான் மோகன் ரானடே. சரி, எங்கோ பிறந்த இந்த மோகன் ரானடே ஏன் அண்ணாவை நினைச்சு அழணும் அவருடைய நினைவிடத்துல அப்படின்னு நீங்க கேட்கலாம். கோவாவோட விடுதலைக்கு போராடிய இவரை போர்ச்சுகீசிய அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா தனிமை சிறையில அடைச்சு வச்சிருந்ததுங்க. அதாவது போர் குற்றவாளி அப்படின்ற பேர்ல ஆயுள் தண்டனையை அனுபவிச்சுட்டு இருந்தாரு. 1961ஆம் வருஷத்துல பாத்தீங்கன்னா கோவா போர்ச்சுகீசியர் கிட்ட இருந்து விடுதலை அடைஞ்சிருச்சு. இருந்தாலும் இந்த மோகன் ரானடே விடுவிக்கப்படாம போர்ச்சுகீசிய நாட்டுல இருக்கக்கூடிய காக்சியா சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்திருக்காரு. தமிழக முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா பேரறிஞர் அண்ணா 1968ஆம் வருஷத்துல அமெரிக்காவுக்கு ஒரு பயணம் மேற்கொள்றாருங்க. அந்த பயணத்துக்கு இடையில போப்பாண்டவரை அவர் சந்திக்கிறாரு. போப்பாண்டவரை சந்திக்கும் போது என்ன கேக்குறாரு அவர்கிட்ட அப்படின்னு சொன்னா, போர்ச்சுகீசிய நாட்டில் அடைபட்டிருக்கக்கூடிய எங்களுடைய நாட்டின் விடுதலை போராட்ட வீரரான மோகன் ரானடேவை நீங்கள் பரிந்துரை செய்து சிறையில் இருந்து விடுவிக்க செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாரு. யாரு? பேரறிஞர் அண்ணா போப்பாண்டவர் கிட்ட. போப்பாண்டவருக்கும் ஆச்சரியமா இருக்கு, அண்ணா கூட போனவங்களுக்கும் ஆச்சரியமா இருக்கு. போப்பாண்டவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்பிக்கையோடு சென்று வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. போப்பாண்டவரின் பரிந்துரையின் பேர்ல போர்ச்சுகீசிய அரசு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அவங்க கத்தோலிக்க நாடுங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, போப்பாண்டவர் சொல்றதை கேட்டு மோகன் ரானடேவை விடுதலை பண்ணிடுறாங்க. இப்போ வெளியே வராரு மோகன் ரானடே. யாரு இந்த ஸ்டெப் எல்லாம் எடுத்தது அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. அண்ணாதான் இதெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு கேள்விப்படுறாரு. அதனால இந்தியாவுக்கு வந்த உடனே யார பார்க்கணும்னு நினைக்கிறாருன்னா அறிஞர் அண்ணாவை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா துரதிருஷ்டவசமா பேரறிஞர் அண்ணா ஏற்கனவே மறைஞ்சிருந்தாரு. எப்படி இருந்திருக்கும் இல்லையா மோகன் ரானடேக்கு? தன்னை விடுதலை அடைய செய்த அந்த ஒரு மனிதர் இப்போ நம்ம பாக்குறதுக்கு இல்ல அப்படின்னு நினைச்சு அவருடைய நினைவிடத்துல கதறி கதறி அழறாருங்க. அதாவது அண்ணாவும் மோகன் ரானடேவும் பார்த்ததே கிடையாது, முன்பின் அறிமுகம் கூட கிடையாது. ஆனா அண்ணா என்ன பண்ணிருக்காரு பாருங்க, இந்த நாட்டுக்காக உழைச்சவரு ஏதோ ஒரு நாட்டுல கைதியா இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு அவருடைய விடுதலைக்காக போப்பாண்டவர் கிட்ட வேண்டுகோள் வச்சிருந்திருக்காருங்க. இத மனிதாபிமானம் அப்படின்னு சொல்றதா, மண்மேல் கொண்ட பாசம் அப்படின்னு சொல்றதா, நம்முடைய நாட்டுக்காக உழைச்ச ஒரு மனுஷன் இப்படி கஷ்டப்படுறாரே அப்படின்னு எழுந்த ஒரு உணர்ச்சியா, எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம இப்படி கூட மனிதர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கும் போது இன்னைக்கு அப்படி எல்லாம் நடக்குதா அப்படின்னா பெரிய கேள்விக்குறிதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு நடக்கக்கூடிய போர்களையும் சச்சரவுகளையும் பார்க்கும்போது மனிதர்களுக்கு இடையேயான இந்த இணைப்பு, மனிதர்களுக்கு இடையேயான இந்த பாலம் அப்படிங்கிறது உடைஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சம்பவத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பிரதிபலனை எதிர்பார்க்காம யாரோ ஒருவருக்கு செய்யக்கூடிய உதவி வரலாற்றுல உங்க பேரை எழுதி வைக்கும் அப்படிங்கிறது தாங்க. சரி, மீண்டும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ்.